Hi friends, welcome to 90s favorites. Today நம்ம சேனல்ல டார்க் சாக்லேட் எப்படி ஈஸியா வீட்லயே ப்ரிப்பேர் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதை நம்ம இன்னைக்கு டபுள் பாயிலிங் மெத்தட்ல தான் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சூடு பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு விட்டுக்கோங்க. பாத்திரம் நல்லா ட்ரையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு டால்டா யூஸ் பண்ணி தான் பண்ண போறேன். நீங்க இதுக்கு பதிலா பட்டர், கோகனட் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் டால்டா ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 50 கிராம் இருக்கும். டால்டா நல்லா மெல்ட் ஆனதும் இதிலேயே 1/4 கப் பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பவுடர் சுகர் டால்டா கூட சேர்ந்து நல்லா மெல்ட் ஆனதும் இதிலேயே 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொக்கோ பவுடருக்கு பதிலாக சாக்லேட் பிஸ்கட்ஸை நல்லா பவுடர் பண்ணி கூட சேர்க்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே பவுடர் சுகரையும் கொக்கோ பவுடரையும் 2-3 வாட்டி நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்திங்கன்னா கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கப்பில் மாற்றி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ஐஸ் ட்ரேயில் தான் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட சாக்லேட் மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் பண்ணிக்கோங்க. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா 2-3 வாட்டி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகும். இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 30 மினிட்ஸ்லேயே இது நல்லா செட் ஆகிரும். இப்போ இதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். லைட்டாக இப்படி பண்ணிவிட்டு கவுத்துனீங்கனாலே ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். அப்படி ரிமூவ் ஆகலைன்னா ஒரு 1/4 மணி நேரம் போல் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ ஈஸியாக ரிமூவ் ஆகும். இப்போ நம்மளோட டார்க் சாக்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சாக்லேட்டை வச்சு நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக், சாக்கோ சிப்ஸ், அப்புறம் நிறைய டெசர்ட் எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா 90s ஃபேவரட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டேக் கேர், பாய்.